இன்னைக்கு ஒரு பிரச்சர் பைய ரெஜியூமில் அவன் ஸ்ட்ரென்த்து கீழே ஒக்காப்லரி ஸ்கில்ஸ் அப்படின்னு இப்படி ஸ்பெல்லிங் அடித்து வச்சிருக்கான். அப்படியே இவனாட்டும் பரவாயில்ல. இன்னொருத்தவங்க அவன் பேரி கீழே முக்கா பக்கத்துக்கு போட்டோவை போட்டு வச்சிருக்கான். வேலை தேடுதானா பொண்ணு தேடுதானே தெரியல. ஒரு பிரச்சர் ரெஜியூம் எப்படி இருக்கணும்னு அண்ணாச்சி ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒன்னொன்னா சொல்லுதான் கேட்டுக்கிடுங்க. பிரச்சர் பயிலோ ரெஜியூமோ உங்க கைப்பட அடிங்க, ஒரு பக்கத்துக்கு மேல அடிக்காதீங்க. ஆனானப்பட்ட சச்சின் டெண்டுல்கரே அவரோட மொத்த கிரிக்கெட்டிங் கரியரை 6 புல்லட் பாயிண்ட்ல அடிச்சுட்டு போயிட்டாரு. அதனால நம்ம கலட்டி மாட்டினதெல்லாம் 4-5 பக்கத்துக்கு அடிக்கணும்னு தேவையில்லை. நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்கியா அதை அப்படியே ஹைலைட் பண்ணு. அப்படி இல்லை உங்க ஏரியா பின்ட்ரெஸ்ட்ல ப்ராஜெக்ட் ஏதாவது சூப்பராக பண்ணிருக்கியா அதை ஒரு 2-3 சென்டென்ஸ்ல அப்படியே ஹைலைட் பண்ணு. அதுக்காண்டி உன் ப்ராஜெக்ட்ல போட்டு இப்பு கண்டிஷன் எல்ஸ் கண்டிஷன் ஃபார் பொய் லூப்லாம் ரெஜியூம் போட்டு வைக்காத. அப்படி இல்ல ஏதாட்டும் பேப்பர் பிரசன்டேஷன் கல்ச்சுரல்ஸ் ஸ்போர்ட்ஸ் மெடல் கிடல் வாங்கி எக்ஸ்ட்ரா கரிக்குலரா ஏதாட்டும் பண்ணிருக்கியா அதை அப்படியே ஹைலைட் பண்ணு. இப்படி எதையாட்டும் ஒன்று ஹைலைட் பண்ணனா அதை பார்க்க வச்சாரு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜியூமை சார்ட்லிஸ்ட் பண்ணிடுவான். இந்த சீரீஸ்ல நம்ம தொடர்ந்து டெக்னிக்கல் HR GD பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான பல விஷயங்களை பேச போறோம். ஃபாலோ பண்ணிடுங்க.